ஹலோ பிரைஸ் லார்ட் வியூவர்ஸ். ராபிட்டும் ராமும் 2 பேரும் திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. அதில் ராம் வந்துட்டு, டே ராபிட், இன்னைக்கு குட் ஃப்ரைடே, நீங்கள் சர்ச்சுக்கு போவீங்க, எல்லாம் பண்ணுவீங்க, ஆனால் எனக்கு இந்த குட் ஃப்ரைடேனா என்ன அப்படின்னு ஒரே ஒரு சென்டென்ஸில் வெளிப்படுத்துவியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு ராபிட் வந்துட்டு ஒரே ஒரு செகண்ட் யோசிச்சு, சரி வா ராம் என் கூடன்னு சொல்லி ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான ஒரு கடைக்கு கூட்டிட்டு போனாருங்களா. பாரு ராம், இந்த கடையில் உனக்கு எந்த பொருள் வேணாலும் பிடிக்கிட்டோ அதை நீ எடுத்துக்கோ, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக இருந்தாலும் கவலை இல்லை, ஆனால் அந்த பொருள் பிடிச்ச பொருள் உனக்கு மனசார தொட்டு நீ எடுக்கிற பொருள் நான் கண்டிப்பாக உனக்கு வாங்கி தருவேன் அப்படின்னு சொன்னாருங்களாம். நம்ம ராமும் மொத்த கொடியை சுற்றி வலிச்சு ஒரே ஒரு பொருள் மட்டும் அவரோட மனசுக்கு ரொம்ப பிடிச்சி, இதோ ராபிட், இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இதோட விலை பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும், கரெக்டாக பார்த்து சொல்லுறா, இது ஓகேவான்னு கேட்குறப்போ ராபிட் வந்துட்டு அதை பற்றி கவலையே படலைங்களா. ராம், உனக்கு பிடிச்சிருக்கு இல்லையா, அது எவ்வளோ எக்ஸ்பென்சிவாக கூட இருக்கட்டும், நான் வாங்கி தரேன்னு சொல்லி அந்த பொருளை வாங்கி தந்தாருங்க. கடையை விட்டுட்டு 2 பேரும் வர ராமோட கண்கள்ல கண்ணீர் வடிய ராபிட் கவனிக்க, என்னடா ஆச்சு, இப்படி ஏன்டா அழுவுற அப்படின்னு சொல்ல, அப்போ ராம் சொன்னாருங்களா, என்னடா என் மேல இவ்வளோ அன்பு வச்சிருக்கியா, நான் கேட்டவொன்னு உடனடி இவ்வளோ எக்ஸ்பென்சிவான பொருளை எனக்கு வாங்கி கொடுத்தியே, ஏன்டா இவ்வளோ பெரிய சாக்ரிஃபைஸ் அப்படின்னு கேட்க ராபிட் சொன்னாருங்களா, ஆமாடா, உன் மேலே வச்சிருக்க அன்பு நிமித்தமா எனக்கு அது ஒரு பொருட்டாவே எனக்கு தோணலை, நீ கேட்ட நான் வாங்கி கொடுத்தேன், இது ஒரு சின்ன சாக்ரிஃபைஸ் தான் அப்படின்ட்டு சொன்னாருங்க. இதே போலதான் ராம், நான் உன் மேல வச்சிருக்க அன்பை காட்டிலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில தனக்காக கொடுத்த அன்பு ரொம்ப பெருசுன்னு தான் சொல்ல முடியும். இன்னைக்கு என்னன்னா சாதாரணமான ஒரு குட் ஃப்ரைடேவா இருக்கலாம், ஆனா எனக்கு இது ரொம்ப முக்கியமான நாள். ஏன் தெரியுமா, எனக்காக ஒரு பெரிய பொக்கிஷமான கிஃப்ட் எங்களுக்கு தந்துட்டு போயிருக்காரு. அது என்ன கிஃப்ட்னு தெரியுமா, கிஃப்ட் ஆஃப் சால்வேஷன். அவரோட அன்பின் நிமித்தமாய் அவரோட உயிரையே நம்மளுக்காக தியாகம் செஞ்சிருக்காரு ராம். சிலுவையில 6 மணி நேரம் அவர் கதறி துடிச்சப்ப கூட வழியில நம்மளுக்காக 7 வார்த்தையை பேசி அவரோட அன்பை வெளிப்படுத்தினாராம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல வச்சிருக்கிற அன்பு நிமித்தமாய் அவரோட உயிரிய தியாகம் கொடுத்ததுனாலதான் இன்னைக்கு நம்ம சால்வேஷன் என்ற பரிச பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ராம். பிரியமான தேவஜனமே, இந்த நாளை நம்ம மறக்கவே கூடாது. ஏதோ சர்ச்சுக்கு போனோமா 7 வார்த்தை கேட்டோமான்னு சொல்லி இல்லாம அவர் செய்த அந்த வெளியேற பெற்ற தியாகத்துக்காக நன்றியை சொல்லி, நம்ம மேல பாவத்தை சுமக்க கூடாதுன்னு சொல்லி அவர் மீதைய சிலுவையில எழுந்தாருங்க. வலி வேதனை எல்லாத்தையும் காட்டிலும் அவர் நம்ம ரொம்ப மிகவும் நேசிச்சதுனால அவரோட அன்பின் நிமித்தமா அவரோட ஜீவனையும் நமக்காக கொடுத்தாங்க பிரியமானவர்களே. ஸோ இந்த நாளை மறக்காதீங்க. ஹாவ் அ பிளெஸ்ட் குட் ஃப்ரைடே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.